பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்தை அப்பத்துல எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய வேத சிந்தையில சங்கீதம் 105:42 பாத்தீங்கன்னா, அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து. ஆமென். அவர் வாக்கு தத்தங்களை நமக்கு ஆண்டு முழுவதும் கொடுத்து கொண்டிருக்கிறார். மாதம் முழுவதும் தினந்தோறும் நமக்கு ஒரு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். நம்ம ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் தேவனிடத்திலே நாம் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தங்களை தந்து, இந்த வாக்கு தத்தத்தின்படி நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், இந்த வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி உங்கள் வாழ்க்கையில உங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயிக்கும் என்று சொல்லுகிறார். இந்த விசுவாச பிள்ளைகளானாலும் சரி, அது ஊழியக்காரர்களானாலும் சரி, வாக்கு தத்தத்தின்படியே தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாமை நினைத்து பார்க்கிறார். வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட அந்த ஆபிரகாமை நினைத்து பார்த்துதான் ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தின் தந்தை, விசுவாசத்தினால் தன் வாக்குகளினாலே எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஊழியக்காரர்கள் அந்த ஆபிரகாமை போல இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனை நினைத்து அவன் செய்கிற செயல்பாடுகள், கிரிகள், அவன் கொடுத்திருக்கிற எல்லா காரியம், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எல்லா உத்தமத்தையும் பார்த்து அந்த விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரன் சாதாரணமானவன் அல்ல. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தின் தந்தையாக விளங்குகிறார். ஆனா ஊழியக்காரர்களை விசுவாசிகள் எப்போதும் மதிக்கிறதும் இல்லை. அவங்க பேச்சுகளை அவங்க ஒரு நாளும் அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? தேவன் கொடுத்த உங்க வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் ஊழியக்காரனை நீங்கள் கனம் பண்ண மறந்து விடாதீங்க. அவன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா பிதாவானுடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை அசட்டை பண்ணினால் பிதா சொல்லுகிறார், என்னையே அவர்கள் அசட்டை பண்ணுகிறார் என்று. ஊழியக்காரன் என்பது இயேசு கிறிஸ்துவின் தோட்டத்தில் வேலை பார்க்க, இயேசு கிறிஸ்துவோட தோட்டத்தில் வேலை பார்க்கிற ஒரு ஊழிய வேலைக்காரன். ஆனா அந்த வேலைக்காரன் இயேசு ஒன்றுதான். ஏன்னா வேலைக்காரனுடைய பேச்சை நீங்கள் அசட்டை பண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் இயேசுநாதரையே அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று இயேசுநாதர் சொல்லி இருக்கிறார்கள். என் ஊழியக்காரனை அசட்டை பண்ணுகிறவன் என்னையே அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் ஆசீர்வாதம் தடையில்லாமல் இருக்க ஊழியக்காரர்களோடு சேர்ந்து நீங்கள் தேவனையும் அசட்டை பண்ணாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா ஊழியக்காரங்க ஒரு கனம் பெற்றவங்க. தேவன் நம்மளை எல்லோரையும் அந்த ஊழியக்காரனை வைத்து ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் நீ எவர்களை ஆசீர்வதிப்பாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு ஊழியக்காரனுக்கு இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்க யாரானாலும் சரி, எந்த சபையில இருந்தாலும் சரி, ஊழியக்காரனை கனம் பண்ணனாதான் அந்த ஊழியக்காரனை நினைத்து உங்கள் வாக்கு தத்தங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் நம்மளை மறப்பதில்லை. நாம் செய்கிற செயல்களை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால நாம் எப்போதும் மனத்தாண்மையோடு கூட தேவனுக்கும் தேவ ஊழியக்காரருக்கும் சபைக்கும் அடங்கி இருப்போம் என்றால் நிச்சயம் நாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வேதாசனம் உங்களுக்கு எல்லாம் பிரியமா இருக்கணும்.